ஹலோ! இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வைஸ் அண்ட் அதர்வைஸ் புக்ல இருந்து எடுத்த ஒரு அழகான, அதே நேரத்துல நம்ம மனச ஆழமா யோசிக்க வைக்கிற சாப்டர். An old man's ageless wisdom. இந்த கதையை எழுதினவங்க சுதாமூர்த்தி. அவங்களோட ரைட்டிங் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அந்த சிம்பிளிசிட்டிக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கையோட உண்மைகள் இருக்கும். இந்த ஸ்டோரியும் அப்படிதான். படிச்சு முடிச்ச அப்புறம் ரொம்ப நேரம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கதை ஒடிஷா மாநிலத்துல ஆரம்பிக்குது. ஒடிசானா நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது பெரிய கோயில், அப்புறம் சில்கா லேக், கொனார்க் சன் டெம்பிள் மாதிரியான ஹிஸ்டாரிக்கலி முக்கியமான இடங்கள். ஆனா இந்த அழகான இடங்களோட பின்னாடி இன்னொரு உலகமும் இருக்கு. வறுமையோட வாழற ட்ரைபல் மக்கள் இருக்க உலகம் அது. சுதாமூர்த்தி இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் வேலைக்காக அங்க நிறைய சமூக சேவைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா ட்ரைபல் பகுதியில இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக காலாஹண்டி அப்படிங்கிற ஒரு ரிமோட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போறாங்க. அந்த காலாஹண்டி பத்தி அவங்க சொல்றப்போ அது சாதாரண டவுன் மாதிரி இல்லைன்னு புரியுது. பெரிய நகர பரபரப்பு இல்ல, பிஸி ரோட்ஸ் இல்ல, ஒரு மெதுவான அமைதியான வாழ்க்கை. அங்க போனதும் அவங்க ஒரு என்ஜிஓ ஹெட் அப்படிங்கிறவங்கள பாக்குறாங்க. அவங்க ஆர்ஃபன் குழந்தைங்களுக்காக வாழ்க்கையை டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்றது என்ஜிஓ ஹெட் பத்தி. அந்த என்ஜிஓ ஹெட் திருமணமே செய்யாம முழுக்க முழுக்க அந்த குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இத பார்த்த சுதாமூர்த்திக்கு அவங்க மேல ஒரு மரியாதை உருவாகுது. ஏன்னா சில மனிதர்கள் அமைதியா உலகத்துக்கு நல்லது செஞ்சுட்டே இருப்பாங்க. பெரிய ஃபேம் எல்லாம் தேவையில்ல. அதுக்கப்புறம் அவங்க ட்ரைபல் வில்லேஜஸ் பக்கம் பயணம் பண்ணி போறாங்க. ட்ரெயின் ஸ்டேஷன்ல ட்ரைபல் மக்கள் காத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவங்க கையில மலை வாழைப்பழம், பைனாப்பிள், பொட்டேட்டோஸ் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸ் அவங்களே விளைவிச்சது இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. பெண்கள் ரொம்ப பிரைட்டான சாரி கட்டிட்டு தலைமுடியில பூ வச்சுட்டு ரொம்ப இயற்கையோட கலந்து வாழற மாதிரி இருந்தாங்க. சுதாமூர்த்திக்கு அவங்களோட வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் உண்டாகுது. அதனால ஒரு லோக்கல் இன்டர்பிரட்டர், அதாவது அந்த கிராமத்திலேயே வாழற ஒரு நம்மளை போன்ற ஒரு சாதாரண மேன், காமன் மேன், அவங்களுக்குள்ள வில்லேஜ் கூட நடந்து போறாங்க. அது கார் போக முடியாத இடம். 2 மைல் நடக்க வேண்டியிருக்கும். அந்த கிராமத்துக்கு போனதும் ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அங்க இருந்த வயசான பெண்களுக்கும் கூட நரமுடி இல்ல. 70 வயசு இருக்குன்ற ஒரு பெண்ணை கூட பார்த்தாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு நரமுடி கூட தென்படல. ஹேர் டை யூஸ் பண்ற மாதிரி வசதியும் இருக்க மாதிரி தெரியல. அதுக்கு என்ன சீக்ரெட் அப்படின்னு இவங்க கூட வந்த அந்த பொதுஜன மக்கள்ல ஒருத்தர், அவருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கிராமம் முழுக்க எல்லாருமே இயற்கையோட சேர்ந்த வாழ்க்கை வாழ்ந்ததால உடம்புலயும் மனசுலயும் ஒரு ரா ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் இந்த சாப்டர்ல வர முக்கியமான மனுஷனை பத்தி சுதாமூர்த்தி சந்திக்கிறாங்க. ஒரு வயசான ட்ரைபல் மேன். அவரை பார்த்து வயசை கெஸ் பண்ணவே முடியாது. பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன சில பழைய சம்பவங்களை வச்சு பார்த்தா அவருக்கு எப்படியும் சுமார் 104 வயசு இருக்கும் அப்படின்னு தெரியுது. சுதாமூர்த்தி அவர் கூட கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேக்குறாங்க. நம்ம நாட்டை யார் ஆள்றாங்க? நம்மள மாதிரி யாராவது இருந்தா உடனே பிரைம் மினிஸ்டர், கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அந்த ஓல்ட் மேன் சிரிச்சுட்டு, உங்களுக்கு தெரியாதா, கம்பெனி சர்க்கார் தான் நம்ம நாட்டை ஆளுது அப்படின்னு சொன்னார். அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன்னும் இந்தியாவை ஆளுது அப்படின்னு அவர் நம்பிக்கையோட இருக்காரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதே அவருக்கு தெரியல. சுதாமூர்த்தி உடனே இந்தியன் கரன்சி நோட்டு காட்டி அசோக சக்கரத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது நம்ம நாட்டோட சிம்பிள்னு சொல்றாங்க. ஆனா அந்த வயசானவர் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. அவர் சொன்ன பதில் தான் இந்த கதையோட முக்கியமான பகுதி. அவர் சொல்றாரு, இந்த சின்ன பேப்பருக்காக தான் மக்கள் சண்டை போடுறாங்க. அவங்களோட ஆன்செஸ்ட்ரல் லேண்ட், அதாவது அவங்களுடைய மூதாதையருடைய இடம்,
அதை விட்டு நகரங்களுக்கு போறாங்க, காடுகளை விட்டு வெளியேறாங்க. அவங்களுக்கு பணம் அப்படிங்கிற கான்செப்ட் புரியல. ஏன்னா அவர் வாழ்ந்த உலகத்துல இயற்கை யாருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அவர் இன்னும் சொல்றாரு, மலை நம்ம உருவாக்கல, மழையும் நம்ம பர்மிஷன் கேட்டு வரல, காத்து நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, இதெல்லாம் கடவுளோட கிஃப்ட். அப்படி இருக்கும்போது இதை எப்படி வாங்கவும் விற்கவும் முடியும்? இந்த ஒரு லைன் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல லேண்ட், மணி, ப்ராப்பர்ட்டி, இஎம்ஐ, ஸ்டேட்டஸ், இன்வெஸ்ட்மெண்ட்னு வாழ்க்கை முழுக்க ஓடிட்டு இருக்கோம். ஆனா அந்த மனிதர் வாழ்க்கையை வேற ஆங்கிள் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு சிவிலைசேஷன்னா பெரிய பில்டிங் இல்ல, இன்டர்நெட் இல்ல, கரன்சி இல்ல. அவருக்கு வாழ்க்கைன்னா இயற்கையோட ஹார்மனி. இந்த நேரத்துல சுதாமூர்த்திக்கோட ரியலைசேஷன் வருது. நம்ம எஜுகேட்டட்னு நினைக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும், பாலிடிக்ஸ் தெரியும், டெக்னாலஜி தெரியும். ஆனா வாழ்க்கையோட அடிப்படை உண்மைகள் நமக்கு உண்மையிலேயே தெரியுமா? அந்த வயசானவருக்கு பில்கேட்ஸ் யாருன்னு தெரியாது, இன்டர்நெட் என்னன்னு தெரியாது. ஆனா இந்த உலகம் யாருடைய சொத்தும் இல்லைன்னு தெரியும். இந்த சாப்டரோட எண்டிங்ல ஆத்தர் என்ன கேக்குறாங்கன்னா, உண்மையிலேயே சிவிலைஸ்டா இருக்கிறது யார்? காட்டுக்குள்ள வாழற இந்த வயசானவரா, இல்ல இன்டர்நெட் பல்ஸ் மேல விரல் வச்சு வாழற நம்மளா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒவ்வொருத்தரும் அவங்களாவே யோசிக்கணும். இந்த ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, என்னோட பார்வையில எஜுகேஷன் முக்கியம், டெக்னாலஜியும் முக்கியம். ஆனா அதை விட முக்கியமானது ஒரு மனிதனோட விஸ்டம். இயற்கையை மதிக்கிற மனசு வேணும், அதிக ஆசை இல்லாத வாழ்க்கை, அப்புறம் நமக்கு எல்லாமே சொந்தமாக்கிக்க முடியாதுங்கிற மெச்சூரிட்டி. ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய பிலாசபி இருக்கு. சில ஸ்டோரிஸ் நம்மளை என்டர்டெயின் பண்ணும், சில ஸ்டோரிஸ் நம்மளை சேஞ்ச் பண்ணும். இந்த ஸ்டோரி அந்த செகண்ட் கேட்டகரி. See you with another story. Bye.